வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சுகந்தா. வணக்கம் ரியாஸ். வணக்கம். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சுகந்தா தசுதர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சிறப்பு அமைச்சு பதவி உருவாக இடமளிப்பதில்லை என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவிப்பு. ஒன் ஸ்டாப் ஷாப் එක පෙන්නලා සරවලදාරි මුදලාලි කෙනෙක් හදන එකට විරුද්ධ. ඒක කෙලින්ම ඔක්කොම ටික මේ විසුරෝල ඇරලා මේ රටට එක සුපිරි අමති කෙනෙක් විතරක් හිටියාම ඇති. එතනට අපි යන්න සූදානමක් නැහැ. முறிகள் விவகார கோப் குழுவின் அறிக்கையை பிரதமர் சட்டமா அதிபருக்கு அனுப்பியமை சபாநாயகரின் பொறுப்பை அபகரித்தலாகும் கோப் குழுவின் தலைவர் தெரிவிப்பு. இந்தியாவிலிருந்து 10,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி. தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து 10,000 தொன் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை தனியார் பிரிவினருக்கும் அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் விலைப்பட்டியல் மற்றும் மாதிரி இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக இன்று கிடைக்கப்பெற்றதாக கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சு குறிப்பிட்டது. நாளை கூடவுள்ள கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சின் விலை மனு குழுவினூடாக தகுதியான நிறுவனம் தெரிவு செய்யப்பட்டு நாளைய தினமே அரிசி இறக்குமதிக்கான முன்பதிவு செய்யப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் KP தென்னகோன் கூறினார். இதேவேளை பெரும்போகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கலை தீர்ப்பதற்கு பதிலாக அரசாங்கம் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எடுத்துள்ள தீர்மானத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் முன்வைத்த யோசனைக்கு அமைய அரிசியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி தனியார் பிரிவினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய நிலைமைக்கு அமைய 1000க்கும் அதிகமான அரிசி ஆலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. முன்னிலையில் உள்ள அரிசி உரிமையாளர்கள் சிலருக்கு மாத்திரம் அரசாங்கத்திடமுள்ள நெல் வழங்கப்பட்டுள்ளதாக இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இலங்கையை வறுமையில் இருந்து மீட்கும் தேசிய திட்டம் தொடர்பில் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. 2030 ஆண்டாகும் போது வறுமையற்ற இலங்கையை உருவாக்கும் நோக்கில் பூகோள நிரந்தர அபிவிருத்தியை இலக்காக கொண்டு 2017 ஆண்டில் இருந்து திட்டங்களை வகுப்பது தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் இன்று வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றாலும் இந்த நாடு விவசாயத்தினூடாகவே முன்னேற்றம் அடைந்தது என்பதனை வரலாற்றுகளின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வறட்சி மற்றும் பொருளாதார ரீதியிலான பிரச்சினைகள் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பாரிய சவாலாக காணப்படுவது மக்களுக்கான உணவு வழங்குவதே. உலக உணவு ஸ்தாபனத்தின் 2006 ஆண்டு அறிக்கையின் பிரகாரம் விவசாய அமைச்சராக நான் இருந்த காலகட்டத்தில் நாட்டிற்கு தேவையானதை நாங்களே பயிரிடுவோம், நாட்டை கட்டியெழுப்புவோம் திட்டத்தினை முன்னெடுத்தேன். ஒரு பக்கம் யுத்தம் இடம்பெற்றது, மறுபக்கம் உணவு மக்கள் தவித்தனர். அந்த திட்டத்தினூடாக சிறந்த பலனை அடைய முடிந்தது. அதேபோல இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து இடங்களிலும் பயிரிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். விசேடமாக வீட்டுத் தோட்டம் திட்டத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதன் மூலம் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும். இதேவேளை தகவல் அறியும் உரிமை தொடர்பான ஆணைக்குழுவிற்கு நியமிக்கப்பட்ட 2 உறுப்பினர்கள் இன்று ஜனாதிபதியிடமிருந்து நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் முன்னாள் தலைவர் AWS சலாம் மற்றும் கலாநிதி செல்வி திருச்சந்திரன் ஆகியோரே ஆணைக்குழுவின் புதிய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை பதில் பிரதம நீதியரசராக உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் பிரசாத் டெப் இன்று முற்பகல் ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை வழக்கின் முறைப்பாட்டாளர் தரப்பு முதலாவது சாட்சியாளரான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிரீத்திராஜ் மணம்பேரியை வழக்கு நடவடிக்கைகளிலிருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற பிரதம நீதிபதி மணிநாள் வைத்தியதிலக்க தலைமையில் விசேட ஜூரி சபை முன்னிலையில் இடம்பெற்று வருகின்றன. ரவிராஜ் படுகொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பிரீத்திராஜ் மணம்பேரி கடந்த 20 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறில் வைக்கப்பட்டிருந்தார். சட்டமா அதிபரினால் வழங்கப்பட்ட நிபந்தனைகளுடன் கூடிய மன்னிப்பை அடுத்து அவர் முறைப்பாட்டாளர் தரப்பு சாட்சியாளராக பெயரிடப்பட்டார்.
பிரித்திராஜ் மணம்பேரியிடம் சாட்சி விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டதை அடுத்து அவரை இந்த வழக்கின் அனைத்து நடவடிக்கைகளிலிருந்தும் நீதிமன்றம் விடுவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது பிரதிவாதிகள் சார்பில் சாட்சியம் அளிப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்த தேசிய புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிலந்த ஜெயரத்னவிடம் குறுக்கு கேள்வி கேட்பதற்கு சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிரதிவாதிகள் சார்பில் சட்டத்தரணிகள் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான அனுமதி காணப்படுகின்ற போதிலும் அவர்களினால் பிரதிவாதி சாட்சியாளர் ஒருவரிடம் குறுக்கு கேள்வி கேட்பதற்கு அனுமதி வழங்குவது அகௌரவமான செயற்பாடு என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிலந்த ஜெயரத்ன பிரதிவாதி தரப்பு சாட்சியாளராக இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதனையடுத்து ரவிராஜின் படுகொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 3 பிரதிவாதிகளும் குற்றவாளி கூண்டிலிருந்து இன்று தங்களின் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை காப்பதற்கு உயிரை பணயம் வைத்து போராடிய தங்கள் மீது இவ்வாறான கொலை குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளமை கவலைக்குரிய விடயம் என பிரதிவாதிகள் குறிப்பிட்டுள்ளனர். தங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாகவும் அவர்கள் இன்று தெரிவித்துள்ளனர். இதேவேளை ரவிராஜின் படுகொலை சம்பவத்தின் 3வது பிரதிவாதியான கடற்படை வீரர் காமினி செனவிரத்ன அரசு தரப்பு சாட்சியாளராக சாட்சியம் வழங்கிய போலீஸ் கான்ஸ்டபிள் பிரித்திராஜ் மணம்பேரி வழங்கிய அனைத்து சாட்சியங்களும் பொய் என குறிப்பிட்டுள்ளார். நடராஜா ரவிராஜின் படுகொலை தொடர்பிலான விசேட ஜூரி சபையின் சாட்சி விசாரணைகள் அனைத்தும் இன்று நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கமைய நாளைய தினம் இருதரப்பு தொகுப்புரை நடைபெறவுள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற பிரதம நீதிபதி மணிலால் வைத்திய திலக முன்னிலையில் நாளைய தினம் வாய்மொழிமூல சமர்ப்பணம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு கோரி கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி இளையதம்பி தம்பையாவினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரச வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ள 35ஆம் இலக்க 2016ஆம் ஆண்டு கூட்டு ஒப்பந்தம் சட்டத்துக்கு முரணானது என்றும் அதில் இருக்கின்ற பல அம்சங்கள் தொழிலாளர்கள் இதுவரையும் அனுபவித்து வந்த உரிமைகளுக்கு எதிராகவும் இயற்கை நீதிக்கு எதிராகவும் இருப்பதன் காரணமாக தொழில் ஆணையாளர் அதற்கு சட்ட அந்தஸ்து கொடுப்பதற்காக அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரித்திருப்பது என்பது சட்டத்துக்கு முரணானது என்பதை சுட்டிக்காட்டி அரசாங்க வர்த்தமானியில் பிரசுரித்ததையை ரத்து செய்யப்படி கேட்டு ரத்து ஆணையையும் அதே நேரத்தில் அந்த கூட்டு ஒப்பந்தத்தில் தொழிலாளர்களின் சார்பாக கையெழுத்திட்ட தொழிற்சங்கங்கள் 22 கம்பெனிகளின் சார்பாக கையெழுத்திட்ட இலங்கை முதலாளிமார் சம்மேளனம் ஆகியவற்றை இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் இருக்கின்ற சட்டத்துக்கு முரணான நிலுவு சம்பளத்தை பெறுகின்றமை மற்றும் கட்டமைப்பை முற்றாக மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கின்ற திணங்கி இருக்கின்ற அந்த அம்சத்தை நீக்கும்படியும் கேட்டு அவர்களை தொழிலாளர்கள் அறிவுறுத்தும்படியும், அதாவது புதிய விதத்திலான சட்டத்துக்கு முரணான அம்சங்களை நீக்கி புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் ஈடுபடும்படி அறிவுறுத்தும்படியும், அதே நேரத்தில் இந்த கூட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்கான ரத்து ஆணையம் தடை ஆணையை பிறப்பிக்கும்படி இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன். வடமாகாண சபையின் 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இன்று நிறைவேற்றப்பட்டது. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, எமது திணைக்களங்களினால் மேற்கொள்ளப்படும் வேலைகளை வினைத்திறனுடன் முன்னெடுத்து உரிய காலத்தில் விளைபயன் மிக்கதாக நிறைவுறச் செய்வதில் நிர்வாக ரீதியாக நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சகல திணைக்களங்களிலும் ஆளணி பற்றாக்குறை பெரும் இடையூறாகவே உள்ளது. மாகாண விவசாய திணைக்களத்துக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள அனைத்து பதவிகளுக்குமான 607 ஆளணியில் தற்பொழுது 404 ஆளணியினரே கடமையாற்றி வருகின்றனர். கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதும் தன் சக்திக்கு மீறி உழைத்ததன் காரணமாக கடந்த 3 ஆண்டுகளில் மாகாண சபை உருவாக்கப்பட்ட காலப்பகுதியில் இருந்து இதுவரைக்கும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில அடைவுகளை எட்டியிருக்கின்றது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். நிலத்தடி சம்பந்தமாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்ட குழுவிலே 2 கௌரவ உறுப்பினர்களை உள்ளடக்கியதும் ஒரு பாராட்டப்படக்கூடிய விடயம். ஆனால் உறுப்பினர்கள் எந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த நட்டத்தில் இருக்கிற சங்கங்களை நாங்கள் அந்த நட்டங்களை தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் கூட்டுறவு என்பது வெறுமனை சிலை மட்டும்தான் இருக்கும், கூட்டுறவு இல்லாமல் சென்றுவிடும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒன்றில் கூட்டுறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நினைக்கின்ற கூட்டுறவுத்துறையை இன்னொரு ஒப்படைக்க வேண்டும். அதே
யாருக்கு பொருத்தமானாக்கள் எனக்கு தெரியல. எங்களுடைய பால் உற்பத்தி அதிகரிப்பதற்கு ஐரோப்பிய வகையானதை விட இந்தியாவிலே எங்களுடைய கிளைமேட், எங்களுடைய காலநிலைக்கு பொருத்தமான அதிக நோய்கள் வராத நல்ல இன பசுக்கள், அதிக பால் உள்ள பசுக்கள் அங்கே இருக்கின்றன. அவற்றை நாங்கள் வாங்கி இங்கே எங்களுடைய பால் உற்பத்திக்காக மக்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகள், அதை பற்றிய முயற்சிகள் இருக்கிறதா? ஈரணமடி யாழ்ப்பாண நீர் வழங்கு திட்டம் 2014 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட இருந்ததை வேண்டாம் என்று $164 மில்லியன் கிட்டத்தட்ட 25,000 மில்லியன் ரூபாய்க்கு பெறுமதியான திட்டம். அதுல முக்கியமானது, நான் நேற்றுக்கு கௌரவ முதலமைச்சருடைய இதில் பேசும்போது கூறியிருந்தேன், யாழ் மாநகர சபையினுடைய நீர் வடிகாலுக்குரிய முழு கௌரவ முதலமைச்சர் அந்த நேரம் 2014 ஆண்டு இங்க சபையை பேச உறுதி அளித்திருந்தார். நாங்கள் மாட்டு திட்டம் கொடுக்கின்றோம், மாட்டு திட்டம் சரி வருகிறது, 3ஆக பிரிச்சுண்டு இன்றைக்கு 3 வருடம் ஆச்சுது. எங்க மாட்டு திட்டம் என்று நான் கௌரவ அமைச்சரை கேட்க விரும்புகிறேன். இதேவேளை சிரியா மற்றும் ஏமன் போன்ற நாடுகளில் இடம்பெறும் யுத்தத்திற்கு இன்றைய மாகாண சபையின் அமர்வில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. 2009 எமது தேசம் எதிர்நோக்கிய மனித பேரவலத்துக்கு ஈடான மற்றொரு நிகழ்வாகவே இவை அமைந்திருக்கின்றன. உலகை உள்ளங்கைக்குள் பொத்தி பிடிக்கின்ற காலத்தில் வாழ்கின்றோம். சோசியல் மீடியா யுகத்தில் வாழ்கின்றோம். உலக வல்லரசுகள் உலக அமைதிக்காக அயராது உழைக்கின்றார்கள். சர்வதேச சட்டங்களும் உடன்படிக்கைகளும் உலகில் மனித அவலத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்ற நோக்கோடு தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. நாம் இப்போது வாழ்கின்ற உலகில் இவ்வாறான மோசமான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது மனவேதனை அளிக்கின்றது. எண்ணிலடங்கா மனித அவலங்கள் தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. உண்மைகளை எடுத்துரைத்து மனிதாபிமானத்தை காத்து உலக அதிகார போட்டியில் மனிதத்தை பலிகடாவாக்கும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்தி மனித பேரவலங்களை இல்லாமலாக்க உலகம் கரிசனை கொள்ள வேண்டும். வடமாகாணத்தில் கடமை நிறைவேற்று அதிபர்களாக செயற்படுவோர் இன்று மாகாண சபை வளாகத்தில் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பல வருடங்களாக கடமை நிறைவேற்று அதிபர்களாக செயற்பட்ட போதிலும் இதுவரை தமக்கு நியமனம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இவர்கள் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தமது சேவைகளில் இருந்து நீக்குவதன் ஊடாக பல்வேறு மன உளைச்சலுக்குள்ளாகியுள்ளதாகவும் கவனஈர்ப்பில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர். கடந்த கால வரலாற்றில் எங்களுக்கு இந்த கடமையேற்றும் அதிபர்கள் நியமனம் வழங்கப்பட்டிருக்கு. அவ்வாறு வழங்கப்பட்ட நியமனத்தை இப்போது 2014 வந்த பிரமாண குறிப்பில் எங்களை தூக்குவது என்று ஏற்புடையது அல்ல. அவ்வாறு தூக்கப்படும் பட்சத்தில் இந்த 210 பெற்ற உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படும். இன்றைக்கு 7 மாகாணத்திலே நடக்காத ஒரு நிகழ்வு இன்றைக்கு எங்கள் வடக்கு மாகாணத்தில் மட்டும் நடந்து கொண்டிருக்கு. துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். நாங்கள் முறைப்படி நியமிக்கப்பட்ட வட மாகாணத்தில் எங்களை தூக்கி விட்டால் எங்கள் நடவடிக்கை எல்லாம் ஃபெயிலியரா போடும், எங்களை பாதிப்பெறும். இதேவேளை சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராசா மற்றும் மாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் ஆகியோர் ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இவர்களின் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் உதயகுமாரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அமைச்சரவை பத்திரத்தின் கீழ் புதிய அதிபர்களுக்கான நியமனம் வழங்குவதற்கான ஆயத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனினும் இன்று இடம்பெற்ற கவனஈர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் தனக்கு அறிவிக்கப்படவில்லை என இன்று மாலை 4:30 மணியளவில் அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். எவ்வாறாயினும் அரசு சுற்று நிருபத்துக்கு அமைய அதிபர் பதவிக்கான தர பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கு மாத்திரமே அதிபர் நியமனம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதிபர் தரத்திற்கான பரீட்சையில் தோற்றாதவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட மாட்டாது என சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண சபையின் 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரைக்கான 3ஆம் நாள் அமர்வு இன்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வு தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் காலை 9:30 மணியளவில் ஆரம்பமானது. சுகாதார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு சுகாதார அமைச்சர் ALM நசீரினால் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. சுகாதார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக 25 உறுப்பினர்கள் வாக்களித்ததுடன் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடுநிலைமை வகித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முறைகள் விநியோகம் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கையை பிரதமர் சட்டமா அதிபருக்கு வழங்கியமையினால் சபாநாயகரின் பொறுப்பை பிரதமர் அபகரித்துள்ளதாக கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கையை 2017 ஆண்டு முதல் பாராளுமன்ற அமர்வில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளுமாறு சுனில் ஹந்துநெத்தி சபாநாயகருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த பின்னர் அது பாராளுமன்றத்தின் ஒரு ஆவணம் என சுனில் ஹந்துன்னெத்தி சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணம் தொடர்பில் சபாநாயகரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கோப் குழுவின் அறிக்கையை சட்டம் அதிபருக்கு அனுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டால் அது குறித்து பாராளுமன்றமே தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் அல்ல எனவும் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தின் அனைத்து பிரதிநிதிகள் சார்பாகவும் நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பு சபாநாயகர் வசம் உள்ளமையால் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் இதனை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். இந்த அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்ப வேண்டுமா என்பது தொடர்பில் தீர்மானிக்கும் பொறுப்பு பிரதமருக்கு இல்லை. இது அரசாங்கத்தின் செயற்பாடு அல்ல, இது பாராளுமன்றத்தின் செயற்பாடாகும். ஆகவே இதன் முழுமையான பொறுப்பு சபாநாயகருக்கே உள்ளது. சபாநாயகர் பாராளுமன்றத்தின் நிலைமைகள் தொடர்பில் நன்கு அறிந்தவர். ஆகவே அடுத்த பாராளுமன்ற அமர்வின் போது இதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு தீர்மானம் எடுக்கும் உரிமையை பாராளுமன்றத்திற்கு வழங்குமாறு சபாநாயகரிடம் எழுத்து மூலம் கோரியுள்ளேன். கோப் குழுவின் அறிக்கை தொடர்பில் ஜனவரி மாதம் உறுதியாக விவாதத்துக்கு எடுக்க வேண்டும். அதன் பின்னர் இது குறித்து பாராளுமன்றம் தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் எடுக்காமையினாலேயே முறைகள் விநியோகம் தொடர்பான மோசடியை மூடி மறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. சிலவேளை சிறப்பு அமைச்சர் தொடர்பிலான விவாதம் இடம்பெற்றால் என்ன நடக்கும்? தற்போதைய மத்திய வங்கியின் ஆளுநரிடம் நாம் ஒரு விடயத்தை கேட்கிறோம். பெர்பச்சுவல்ஸ் ட்ரெஷரிஸ் நிறுவனம் தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். எனினும் இதுவரை அந்த நிறுவனத்தை இடைநிறுத்தவில்லை. ஆகவே பாராளுமன்றத்தில் இது குறித்து விவாதித்து விசாரணைகள் இடம்பெறும் வரை அந்த நிறுவனத்தை தற்காலிகமாக நீக்குமாறு நாம் கோருகிறோம். செலான் வங்கியின் பங்குகள் பங்கு சந்தையில் கொடுக்கல் வாங்கலாக மாறியது. எனினும் பிரதமர் தலையிட்டு அந்த கொடுக்கல் வாங்கலை இடைநிறுத்தினார். பங்கு சந்தையின் நம்பகத்தன்மைக்கு இதன் மூலம் என்ன நடந்துள்ளது? மத்திய வங்கியினால் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்கு நிதி வழங்கப்பட்டமை தெளிவானது. இலங்கை வங்கியும் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்பு பட்டது. யாருடைய அனுமதியை பெற்று இதனை செய்தனர்? இலங்கை வங்கிக்கு உத்தரவு விடுக்க அர்ஜுன் மகேந்திரனுக்கு உரிமை இல்லை. இலங்கை வங்கியின் பணம் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக இருந்தால் அதற்கு யார் பொறுப்பு கூறுவது? பிரதமர் இலங்கை வங்கியிடம் இது குறித்து எதனையும் விசாரிக்க முற்படவில்லை. இதேவேளை சுனில் ஹந்துன்னெத்தின் கடிதத்துக்கு பதில் வழங்கும் வகையில் பிரதமர் அலுவலகம் அறிக்கையொன்றை விடுத்துள்ளது. முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான கோப் குழுவின் அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்புமாறு பிரதமர் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் சபாநாயகருக்கு வாய்மொழி மூலம் கூறியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது. அத்துடன் சட்டமா அதிபர் கோரும் ஏனைய ஆவணங்களை சபாநாயகரின் அனுமதியுடன் வழங்குமாறு பிரதமர் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளதுடன் விவாதத்திற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் பிரதமரினால் குழுவின் அறிக்கை சட்டமா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுவது சட்டப்பூர்வமானது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனது நிர்வாகத்தின் கீழ் சேவையாற்றும் ஊழியர் ஒருவர் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அது குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சட்டமா அதிபரின் நிலைப்பாட்டை வினவுவது சாதாரண விடயம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாராளுமன்ற செயற்பாடுகளுக்கு வரையறைகள் விதிக்கப்படவில்லை எனவும் பிரதமர் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. கோப் குழுவின் தலைவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அவரது செயலாளரின் ஊடாக அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயமாகும் நத்தார் கொண்டாட்டத்தை அலங்கரிக்கின்ற சிரச நத்தார் வலயத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். கொழும்பு 2 பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்துள்ள நத்தார் வலயம் காலி பேராயர் பேரருட் திரு ரேமன் விக்ரமசிங்க தலைமையில் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர்.
பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸினால் ஆசீர்வதிக்கப்பட்டு வத்திக்கானிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித அன்னை மரியாளின் திருச்சுரூபத்தை வழிபடும் வாய்ப்பு சிரச நத்தார் வலயத்திற்கு வருகை தந்தவர்களுக்கு இன்றும் கிட்டியது. நத்தார் வலயம் மின் விளக்குகளினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதுடன் பிரம்மாண்டமான நத்தார் மரமும் அமைக்கப்பட்டுள்ளது. முப்படையினரின் கரோல் இசை நிகழ்ச்சி, மேடை நாடகங்கள் உள்ளிட்ட மேலும் பல நிகழ்வுகள் இம்முறை நத்தார் வலயத்தை அலங்கரிக்கின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை உலகமே வரவேற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே MTV MBC ஊடக வலையமைப்பினால் இரண்டாவது முறையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சிரச நத்தார் வலயம் தற்பொழுது கோலாகலமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வயது வேறுபாடின்றி சிறார்கள், பெரியோர்கள் என அனைவரும் இந்த சிரச நத்தார் வலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் பிடித்த நத்தார் தாத்தா சிறுவர்களுக்கான பரிசு பொதியோடு இங்கு காத்திருக்கின்றார். எனவே உங்களுடைய பிள்ளைகளையும் இங்கே அழைத்து வாருங்கள். இங்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கான பல்வேறு களியாட்ட நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரமும் இங்கே அலங்கரிக்கப்பட்டு உங்களுடைய பார்வைக்காக காத்திருக்கின்றது. அதிகாரத்தை அதிகரிக்கும் நோக்கில் ஐக்கிய தேசிய கட்சி எடுக்கும் முயற்சிகள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் டிலான் பெரேரா மற்றும் மேல்மாகாண முதலமைச்சர் இசுர தேவப்பிரியா ஆகியோர் விமர்சனங்களை வெளியிட்டனர். அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது நாட்டின் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் பல முக்கிய தீர்மானங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் 85% பங்குகளை சீனாவின் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கை ஜனவரி மாதம் கைச்சாத்திடப்பட உள்ளது. அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் அதனை சூழவுள்ள 15,000 ஏக்கர் காணி அபிவிருத்தி திட்டம் ஒன்றுக்காக வழங்கப்பட உள்ளது. இந்தியாவின் ஒத்துழைப்புடன் திருகோணமலை துறைமுகம் உள்ளிட்ட அபிவிருத்தி வலயம் உருவாக்கப்பட உள்ளது. அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஹம்பாந்தோட்டையை சீனாவிற்கும் திருகோணமலையை இந்தியாவிற்கும் வழங்கும் செயற்பாடுகளுடன் அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் பிப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மலிக் சமரவிக்ரம நேற்று தெரிவித்தார். ஜனாதிபதி இணக்கம் தெரிவிக்காவிட்டால் அமைச்சரவையில் எவ்வாறு அனுமதி கிடைக்கும்? எம்மிலவருக்கும் சிறப்பு அமைச்சர் பதவி தேவையில்லை. நாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். சிறப்பு அமைச்சர்களாக பெசில் போன்றோர் செயற்பட்ட விதம் நமக்கு தெரியும் அல்லவா? ஒன் ஸ்டாப் ஷாப் එක පෙන්නලා சர்வவழதாரி முதலாளி කෙනෙක් හදන එකට විරුද්ධ. ஒன் ஸ்டாப் ஷாப் என காண்பித்து அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற ஒரு முதலாளியை உருவாக்குவதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். புதிய அரசியலமைப்பு ஒன்றை அனைவரும் எதிர்பார்த்துள்ளனர். நாம் அதிகாரத்தை மேலும் பகிர வேண்டும். இந்த பின்புலத்தில் அதிகாரத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பது தவறானது. බලය බෙදන ගමන් මේ හැන්දෙන් ඔලුවට ගහනවා කතන්දරය. ඒට හවස 3ට நாளை பிற்பகல் 3 மணிக்கு அனைத்து முதலமைச்சர்களும் அலரி மாளிகைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அதிகாரப்பூர்வமற்ற இதுபோன்ற சிறப்பு அமைச்சர்கள் நமது அரசாங்கத்தில் இருந்தனர். அன்று எதிர்க்கட்சியில் இருக்கும் போது ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் முன்வைத்த விமர்சனங்களை இன்று அவர்கள் மறந்துள்ளனர். நாம் தெளிவாக ஒரு விடயத்தை கூறுகின்றோம். சிறப்பு அமைச்சை உருவாக்கினால் ஜனாதிபதிக்கும் அதிகாரம் இல்லாது போய்விடும், பிரதமருக்கும் அதிகாரம் இல்லாமல் போய்விடும். முதலமைச்சர்களாலும் எதனையும் செய்ய முடியாது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தியும் பலனில்லாமல் போய்விடும். இவை அனைத்தையும் கலைத்துவிட்டு சிறப்பு அமைச்சொன்றை உருவாக்குவதாக இருந்தால் நாம் அதற்கு தயாரில்லை. அமைச்சரவையில் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் மலிக் சமரவிக்ரம ஆகியோருக்கு சிறப்பு அமைச்சு பதவிகள் கிடைக்கும். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தில் காணப்படும் ஜனாதிபதியின் அதிகாரத்தையும் மீறிச் செல்லும் அதிகாரங்களை குறைப்பதாக நேற்று ஒருபோதும் அமைச்சர் கூறவில்லை. அந்த சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு நாம் ஒருபோதும் இடம் அளிப்பதில்லை. கொண்டு வருவதாக இருந்தால் ஒன் ஸ்டாப் ஷாப் என்ற கருப்பொருளுக்கு ஏற்ப கொண்டு வாருங்கள். කොහොමඩවත් තුමාට පාර්ලිමේන්තුව තුර ඕවා ගෙනල්ලා ගෙන්න කරකට ගන්න බෑ. நேற்றைய ஊடக சந்திப்பில் கேள்விகளுக்கு விலகிச் செல்லும் வகையில் பதில் வழங்கினாலும் இந்த சட்டமூலத்தை பிப்ரவரியில் கொண்டு வருவதற்கு வர்த்தமானியில் பிரசிக்க உள்ளதாக குறிப்பிட்டார். மாகாண சபைகளின் விருப்பமின்றி அதனை கொண்டு வர முடியாது. பாராளுமன்றத்திலும் இணக்க அரசாங்கம் ஒன்று காணப்படுவதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒத்துழைப்பின்றி இதனை நிறைவேற்ற முடியுமா என்பதை பார்ப்போம். அவ்வாறு இடம்பெற முடியாது.
நல்லாட்சி அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களிடம் நாம் கருத்துக்களை கேட்டிருந்தோம். அதிக அளவிலான மக்கள் தமது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து எதுவிதமான வாக்குறுதிகளையும் தேர்தல் கால வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. எங்களுக்கு மிகுந்த மனவருத்தம் அளிக்கின்றது. ஆக எதிர்வரும் காலங்களில் இதுக்கான தகுந்த அழுத்தத்தை கொடுத்து மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க இவர்கள் வழிசமைக்கணும் என கேட்டுக்கொள்வோம். முறையாக இந்த விதமான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தெரியவில்லை. அரசாங்கம் சொல்கின்றதை தீவிரமாக செய்வதற்குரிய வழிவகைகளை பொதுமக்களோ அல்லது பொது அமைப்புகளோ ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு திடமான ஒரு எதிர்ப்பை காட்டினால் ஒழிய மற்றும்படி நாங்கள் எதிர்ப்பை காட்டாமலும் இருக்க இயலாது. நல்லாட்சி அரசாங்கம் வந்து மக்களுக்கு உதவி செய்யறேன்னு ஓட்டு கேட்டு வந்தாங்க. இப்ப விலைவாசி எல்லாம் கூட ஒரு உதவியும் இல்லை. இருக்க மக்களுக்கு சரியான கஷ்டம். தேர்தல் காலத்தில் நிறைய வாக்குறுதிகளை அந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்து வின் பண்றதுக்கான காரணம் வந்து மலையக மக்களாக தான் இருக்கணும். இவ்வளவு விஷயங்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல வந்து எல்லாத்தையும் சரியா செய்யறதா எங்களுக்கு இப்ப விளங்கல. இந்த அரசாங்கம் வந்து இப்படி செய்யக்கூடாது. உங்களுக்காக போராடி அரிசி மாவு அவ்வளவு விலைத்தான், பஸ் கட்டணம் அப்படி. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. தேசிய மற்றும் பாடசாலை மட்டத்தில் ஆற்றல்களை வெளிப்படுத்திய வடமாகாண வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் வருடாந்த விருது வழங்கல் விழா நேற்றிரவு சாவகச்சேரியில் நடைபெற்றது. வடமாகாண விளையாட்டுத்துறை அமைச்சின் ஏற்பாட்டில் நடாத்தப்பட்ட இந்த வைபவத்தில் கோலூன்றி பாய்தலில் இலங்கை சாதனையை படைத்த அனிதா ஜெகதீஸ்வரன் வடமாகாணத்தின் நட்சத்திர விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். வடமாகாண வீர வீராங்கனைகளுக்கான வர்ண விருது வழங்கும் விழா சாவகச்சேரி நகரசபை மண்டபத்தில் கண் கவரும் விதத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாணம் சார்பாக விளையாட்டுத்துறையில் அதீத ஆற்றல்களை வெளிப்படுத்திய 10 வீர வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டனர். அனிதா ஜெகதீஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 42வது தேசிய விளையாட்டு விழாவில் மகளிருக்கான கோலூன்றி பாய்தலில் இலங்கை சாதனையை படைத்தவர். அவர் 3.40 மீட்டர் உயரத்துக்கு தாவி இலங்கை சாதனை குறித்தாகியிருந்தார். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.